திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஓபசமுத்திரம் பகுதியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்காக அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்த பனை மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வருவாய்த்துறையினர் புகார் அளித்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய மாநில மரமான பனைமரம் நம்முடைய முன்னோர்களுக்கு பெரிய அளவில் ஒரு வாழ்வாதாரமாக இருந்திருக்கு. அது அதை சார்ந்தே பெரும்பாலானவருடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் இருந்து தான் நிறைய வருவாய் பெற்றிருக்காங்க. பொதுமக்களும் தனியார்களும் பனைமரங்கள் வெட்டினது போக இப்போ அரசு அதிகாரிகளே பனைமரங்களை வெட்டி சாய்ச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஓபசமுத்திரம் அப்படின்ற ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை துறையில் ஒரு பொறியாளர்களே போய் ஒரு பெரிய தோப்பையே அழிச்சிருக்காங்க. ஒரு தோப்புமா அடர்த்தியாதான ஒரு தோப்பு. அந்த ஊராட்சியில் போன வருஷம் நாங்கள் அந்த பகுதி பள்ளி மாணவர்களை வச்சு ஒரு 10,000 பனை விதைகளை விதைச்சோம் போன வருஷத்தில். அப்போ அந்த பிள்ளைங்களெல்லாம் போய் அந்த தோப்பு உள்ள நின்று படம்லாம் எடுத்தோம், புகைப்படம்லாம் எடுத்தோம். அந்த மாதிரி ஒரு அழகான இடத்த இன்றைக்கி பனை மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டுறதுக்காக பூமி பூஜை போடுற வேலை நடந்திருக்கு. இதை நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியாவது இதை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அரசு உயர் அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு கொண்டு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக செய்வோம்.